ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரூச் கிளாஸ் தான். ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ளார் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்லே நிறைய ஃப்ளார் போட்டிருக்கோம். ரிப்பனில், நெட் கிளாத்தில், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் போட்டிருக்கோம். சாட்டன் ரிப்பன், ஆர்கான்சா ரிப்பன் சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து சாட்டன் கிளாத்தில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்ட போகிறேன். இது வந்து நீங்கள் நெட் கிளாத்லேயும் பண்ணலாம். இதே சேம் ப்ராசஸ் வந்து நீங்கள் நெட் கிளாத்லேயும் பண்ணி இந்த ஃப்ளார் வந்து மேக் பண்ணலாம். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பசங்களோட ஃப்ராக்கு இல்லை குர்த்தா இல்லைனா ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்பு அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நான் இதை மேக் பண்ணிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் இது வந்து ஹேர் கிளிப்பில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட அப்டேட் வரும். நம்ம இப்போ ஃப்ரீ ப்ரோச்சோ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ப்ரோச்சஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேட்ச்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் பேட்ச்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே சமமாக ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ நம்ம அந்த கார்னர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எப்பயுமே நார்மல் நீடிலில் மிஷின் த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி மெத்தடில் அந்த கார்னரில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பயுமே நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, சேம் மெத்தட் தான். ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு, அதே மாதிரி ஃபில்ட் வந்து நமக்கு அதிகமாக வரணும் அப்படின்னா நம்ம நல்லா கிட்ட மடித்து தச்சிக்கிட்டே போகலாம். இல்லை ஃபில்ட் வந்து கம்மியாக இருக்கணும் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் நம்ம இதில் கவனிக்க வேண்டிய மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்பன் வந்து அந்த கிளாத் வந்து மடிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து ஈவனாக இருக்கணும். அது வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அது இன்கேஸ் ஈவனாக இல்லை, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிஃபோராகவே அதை வந்து ஒரு குண்டூசி போட்டு நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த குண்டூசி ரிமூவ் பண்ணுறோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாகவே நான் கிளாத் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீடில் வந்து வெளியில் எடுத்துக்கிறேன். நீடில் வெளியில் எடுத்தோம் நமக்கு இந்த மாதிரி ஃபில்ட் வந்துடும். இப்போ நம்ம ரெண்டு சைடையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டார்ட் பண்ண இடத்தையும் எண்ட் பண்ணியிருக்க இடத்தையும் ரெண்டையும் ஒன்றா வச்சு அப்படியே அந்த கிளாத்தை திருப்பி பின்பக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து ரொம்ப சின்ன ஸ்டிச்சாக போடுங்க. ஏன்னா பெருசாக தைச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் சில சமயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல ரொம்ப சின்னதாக பக்கத்தில் ஸ்டிச் போடுங்க. இப்படி ஃபுல்லாக இந்த ரெண்டு ரிப்பனையும் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு லாஸ்ட்டில் நம்ம எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி மெத்தடில் நாட் போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்ட் வந்து எங்கேயா ஒரு இடத்துல அதிகமாக கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் அதை வந்து நம்ம இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம வேறு எதாவது வச்சு கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பட்டன் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது சீக்வன்ஸ் இல்லை ஃப்ளவர் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு கவர் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். நான் அந்த பட்டனையும் சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கலர் கான்ட்ராஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம். உங்களோட சாரியில் ஏதாவது கலர் இருக்குது, இல்லை சாரியில் ஏதாவது ஃப்ளவரோ இல்லை பீகாக்கு, பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட ஃப்ளவர் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே டேரெக்டாக கொண்டு போய் கிளாத்தில் கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளிப்பு, ஹேர் பேண்ட் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து சும்மா கிளிப்பில் வந்து எப்படி பண்ணான்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிப்பை எடுத்துக்கிட்டு இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிப்பன் வந்து ரோல் பண்ணிக்கணும். சாட்டன் ரிப்பன் வந்து சாரி என்ன கலரோ இல்லை ட்ரெஸ் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம மேக் பண்ணியிருக்க இந்த ஃப்ளவரை ஜஸ்ட்டு க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். எந்த இடத்துலனா சைடில் பண்ணலாம், சென்டரில் பண்ணலாம், இல்லை ரெண்டு சைட்லேயும் ஒரு பூ பண்ணலாம், இல்லை பக்கத்தில் அந்த மாதிரி நமக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். அது நான் சும்மா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டோம் கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக நம்ம பசங்களுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது கிளிப்பில் மட்டும் இல்லை, ஹேர் பேண்டில் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை பேக் கிளிப்பில் கூட யூஸ் பண்ணலாம். நமக்கு சாரிக்கு ஏற்ற மாதிரி கூட பெரிய சென்டர் கிளிப்பில் வந்து யூஸ் பண்ணி கூட இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இது ஃப்ராக்கில் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஷோல்டர் கிட்ட அப்படிலாம் யூஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரே பூ வந்து இன்னும் கூட நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம். கிளாத்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணேன் இல்லையா, ஸோ அது இன்னும் பெருசாக ஒரே பூ வந்து இந்த ஷோல்டர் கிட்ட பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்குலாம் ஷோல்டர் கிட்ட வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸு. இல்லை சென்டரில் அந்த செஸ்ட்டு கிட்ட, ஹிப் கிட்ட அந்த மாதிரிலாம் கூட வைக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள்.
ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரூச்சஸ் ஐடியாஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.